ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா துண்டை கருவாடு தாங்க வைக்க போகிறோம். துண்டை கருவாடு குழம்பு தான், இந்த குழம்பு தான் வைக்க போகிறோம். பார்த்துக்கங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ஆறுமதி ஆர் செவனக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கு தேவையான என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா முதல்ல துண்டை கருவாடு, நெய்மீன் துண்டங்கிறது துண்டாக இருக்குதுங்களா, துண்டை கருவாடு இது நெய்மீன் துண்டம். அடுத்து பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு தேவையான குழம்பு வதக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு வச்சுருக்கிறேன். இது இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இதை வதக்கிக்கிட்டு அடுத்து என்னென்ன பொருள் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, தக்காளி இந்த குழம்புக்கு தேவையான வதக்குறதுக்கு தேவையான தக்காளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை என்னென்னா குழம்புக்கும் போடுவேன், தாளிக்கிறதுக்கும் போடுவேன், வதக்கிறதுக்கும் போடுவேன். நான் இந்த கருவேப்பிலையை 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம். இந்த 2 பெரிய வெங்காயம் பாருங்கள், 2 பெரிய வெங்காயம். கத்திரிக்காய் தாங்க. இந்த கத்திரிக்காய் என்னோடய மாடி தோட்டத்திலேயே நான் பறித்த கத்திரிக்காய் பாருங்கள். பச்சை கத்திரி, ஊதா கத்திரி. இந்த கத்திரி இந்த துண்டக்கருவாடு குழம்புக்கு போடுறது. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி இந்த ஊற வச்சுருக்கிறேன். நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம். ஏன்னா இந்த ஜீரகம் நல்லா நசுக்கி குழம்புல சேர்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய். இந்த தேங்காயில் கிட்டத்தட்ட ஒரு 4 செல்லு தேங்காய் எடுக்க போகிறேன். இந்த இதில் தேங்காயை உடச்சி 4 செல்லு தேங்காய் எடுப்பேன். இதாங்க. இப்போ இந்த வதக்குறதுக்கு வதக்கிக்கிட்டு இருக்குங்களா, இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதுதான், வதக்கிறதுக்கு இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு. இந்த சோம்பு தாங்க. இந்த சோம்பு என்னென்னா எப்பயுமே வதக்கிறதுக்கு புளிக்குழம்புனாவே லேசாக கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறணும். பாருங்கள் மக்களே, சோம்பு இது வதக்கும்போது, தக்காளி வெங்காயம் வதக்கும்போது இதை நான் போடுவேன். அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் துண்டக்கருவாடுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம வெங்காய தக்காளி வதக்கிக்கிறலாம். இங்கே பாருங்கள், வதங்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், வதங்கிக்கிட்டு இருக்குது. கரண்டியெல்லாம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். சற்று நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்தடுத்த பொருளை நம்ம கட் பண்ணி, இது எல்லாமே இந்த எங்கள் பெரிய வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையுமே நறுக்கி நல்லா கழுவி அலசிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக குழம்பு கூட்டும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இது வதங்குறதுக்கு லேசாக கொஞ்சமாக ஒரு 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 இன்ச்சு உப்பு சேர்த்துட்டோம்னா இது நல்லா வதங்கிடும். இந்த வதங்கும் போதே என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறலாம். பாருங்கள், கருவேப்பிலை இது அப்படி ஒரு லேசாக வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சோம்பு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் தாங்க. அப்படியே போட்டு 2 பரட்டி நம்ம அப்படியே அடுப்பு ஆட் பண்ண. பார்த்தீங்களா, அந்த உப்பு போட்டோன்னே பூராமே வதங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிக்கிறலாம். மிக்சி சாரில் போட்டு. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை இப்போ ஊற்றிக்கிறலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள், சீக்கிரமாகவே எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், கடுகு போட்டுக்கிடலாம்.
கடுகு பொரிய ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போதே பாருங்கள் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து கிளறி விடலாம். சேர்த்து இது வதங்கட்டும். வதங்கின உடனே அடுத்தடுத்த பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த பதம் போதும். இப்படி இருக்கும்போதே வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை வந்து நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடலாம்ங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையுமே வந்து நம்ம இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைச்சிடலாம். இதோட சேர்த்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டதே சேர்த்து அரைச்சி வச்சுட்டு நம்ம அது வதங்குறதோட சேர்த்து நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாமுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறலாம். இப்போ வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கிறலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. அரைச்சதை வந்து நம்ம ஏற்கனவே இந்த புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணியை. அதில் வந்து இந்த இது எல்லாமே சேர்த்து கலக்கிக்கிறலாம். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அதில் போட்டு வதக்கிக்கிறோம். இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம வந்து அரைச்சிடலாமுங்க. பாருங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. இதோடய சேர்த்து எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா கலக்கிக்கிறலாமுங்க. கலக்கி பாருங்கள் இதோடு சேர்த்து பாருங்கள் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டு கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இதில் ஜார் கழுவுன தண்ணி இருக்குது. அதையுமே இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஜாரை கழுவி பாருங்கள் இப்படி மூடி இப்போ தண்ணி ஊற்றி இதில் நல்லா இப்படி மூடி இப்படி குலுக்குனிங்கனாவே வந்து அந்த ஜார் நல்லா வந்து கழுவிடும். அப்படியே நம்ம இந்த தண்ணியை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்பை வந்து நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ஜீரகத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி போட்டுக்கலாமுங்க. பாருங்கள் இங்கே வெங்காயமும் கத்திரிக்காயும் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வதங்கிக்கிட்டு இதுலேயே உப்பு சேரணும். அந்த கத்திரிக்காயில் அளவாக தாங்க உப்பு சேர்க்கணும். ஏன்னா வந்து கருவாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. ஜீரகமும் நசுக்கி நான் போட்டுட்டேன். இதை அப்படியே வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி வச்சுட்டு என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து இது வதங்கிக்கிட்டு இருக்குங்களா இது அப்படியே வந்து ஊற்றிடலாம். அவ்வளவுதாங்க இந்த குழம்பு. பார்த்திங்களா இது வந்து நல்லா கொதிஞ்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ வந்து நம்ம கருவாட்டை வந்து அலசி வச்சுக்கலாம். கருவாட்டை அலசி நம்ம வந்து தனியாக வந்து எண்ணெய் போட்டு இதில் பொரிச்சு தாங்க இதில் போடணும். போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாமுங்க. போதும் இந்த உப்பே போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் நான் வந்து கருவாட்டை வந்து நல்லா கழுவிருக்கேன். நீங்கள் இதை வந்து அப்படியே பொரிக்க போகிறேன். பொரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறலாமுங்க. பாருங்கள் சின்ன வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் ஊற்றுனதில் வந்து பாருங்கள் இந்த கருவாடை வந்து இப்படி போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டு பொருந்தனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதிலே இருக்கட்டும். குழம்பு நல்லா காஞ்சு வந்தோடனே இந்த கருவாட்டை வந்து நம்ம அதில் அப்படியே போட்டுருங்க. பாருங்கள் வீடே மணக்குதுங்க. நெய் மீன் துண்டம்டாவே அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக புரிஞ்சிருக்குண்டு. வாங்க குழம்பு கொதிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் கொதி வந்துருச்சு. கொதிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா இந்த நுரை ஊறாமே அடங்கணுங்க. நுரை ஊற அடங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள்
இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நுர ஊற நல்லா உள்ளே அடங்கி இப்படி எண்ணெய் மட்டும் ஊற்றுன எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். நம்ம அந்த சமயத்தில் தான் வந்து பொரித்து வச்சுருக்கிற கருவாட்டை வந்து சேர்க்கணும் இதில். சரிங்க, வாங்க நம்ம வந்து குழம்பு பாருங்கள் நல்லா கொதிஞ்சிருச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பொரித்து வச்ச கருவாடை வந்து நம்ம வந்து போடலாம். கருவாடு கருவாடு நீ மீன் கருவாடு, கருவாடு கருவாடு நீ மீன் கருவாடு, துண்டம் போட்ட கருவாடு கொதிக்குதடி குழம்புக்குள்ள, துண்டம் போட்ட கருவாடு கொதிக்குதடி குழம்புக்குள்ள, கொதிக்குதடி குழம்புக்குள்ள. அப்படியே இதில் இருக்கிற குழம்பையும் வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா இதில் இருக்கிற எண்ணெயும் சேர்த்து ஊற்றி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதியட்டும், நம்ம மூடி போட்டுடலாம். அப்புறமா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாசனை அப்பா வீடே தூக்குதுங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, அடா 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 என்னடா ருசி அம்மா! குழம்பு பார்க்கும்போதே பாருங்க நாக்கில் எச்சி வருது பாருங்க. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வற்றி வந்துருக்குன்னு பாருங்க. ஓரளவு இதை வந்து கெட்டி பார்த்துலாங்க. குழம்பாகவும் இல்லாமல் அதை கிரேவியாகவும் இல்லாமல் 2 இடப்பட்ட பதத்தில் வைக்கணுங்க. அப்போ தாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், போட்ட கருவாடு துண்டை கருவாடெல்லாம் கரைஞ்சிருச்சு. இதில் ஃபுல்லாகவே இப்போ கருவாடு துண்டோட வாசனை தாங்க. அப்படியே மூடியை திறக்கிற என்ன வாசனைன்னு பாருங்கள். அப்பா, எனக்கே நாக்கில் எச்சி ஊறுது. இப்போயே நான் போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. நான் சாப்பிட போகிறேங்க. பாய் மக்களே, பாய்.